குடிக்கிற தண்ணி வரைக்கும் விலை ஏறி போச்சு. ஆனால் சம்பளம் மட்டும் ஏறலை. மக்களுக்கு எல்லா சுமையும் பெருசாக இருக்குது, வருமானம் பெருசாக இல்லை. அதனால் வந்து எல்லாமே மாற்றணும். சிஸ்டம் சரியில்லைன்னு ரஜினிகாந்த் சொன்னார் தெரியுமா? சிஸ்டம் சரியில்லை. அப்படியே கிட்ட வரும்போது அப்படியே தொடாமையும் நவுந்து நிலங்கன்னு சொன்ன மாதிரியும் அப்படியே தண்ணியை கொண்டு போய் குடிக்காத மாதிரி திருட்டு திமுக பண்ணுனதே நீங்க தான். இந்த நாட்டை நீங்க பணத்துக்கு பல்ல இழிக்கிற தெரியுமா? நன்றினா உங்களுக்கு தெரியுமா? மக்களுக்கே நீங்க ஒண்ணு செய்ய மாட்டீங்க, நன்றி கேட்டவங்க. வாக்களிக்கிற வரைக்கும் அப்படியே அள்ளி தள்ளுறோம், பாலாரும் தேனாரும் ஓடும், அப்படியே திரவியமா ஓடும், அப்படியே சந்தன வாசம் அடிக்கும்பீங்க. வந்தவனா வீணாப்ப தாங்க முடியல தமிழ்நாடு. உங்களுக்கு இஷ்டம்னா இருங்க, நீங்க போறதுன்னா போங்கன்ட்டாரு. திருட்டு திமுக எனக்கு பேசுறது கோவம் வருது ரொம்ப. திமுக வந்து திருட்டு சரியாது. ஒரு வந்து ஸ்டாலின் பேச ஆரம்பிச்சா சட்டமன்றம் அப்படியே கிடுக்கிட்டு ஆடும். இப்ப வந்து உதயநிதி போயிட்டாரு, இப்ப கிடுக்குன்னு ஆடும் சட்டமன்றம் ஆடும். விஜய் தம்பியை வந்து மௌன விரதம் இருக்க சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். அப்படியே பொன்முருவல் தான், ஒரே சிரிப்பு தான், ஒரே சிரிப்பு, எது கேட்டாலும் ஒரே சிரிப்பு தான். இப்படிதான் அது வந்து சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மௌன விரதம் களையட்டும். 48 நாட்கள் கழித்து மௌன விரதம் கலைஞ்சவன சும்மா டிவிக்கு முதலமைச்சர் எங்கள் தம்பி விஜய் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து என்ன அடிச்சு சும்மா தூள் கிளம்ப போறாரு பாருங்க. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் வன்னை சுமதி அவர்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம் மேம். இப்போ அதாவது தமிழக அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து எழுந்துட்டே இருக்கு. இந்த சூழல்ல தமிழக அரசு எந்த துறைகளை அதிகமா ஃபோக்கஸ் பண்ணணும், இந்த துறைகளை சரி செய்யணும்னா நீங்க எந்த துறைகளை சொல்லுவீங்க? தமிழ்நாட்டில் எல்லா துறையுமே படுத்துதான் கிடக்கு. ஏன்னா ஆண்டவர்கள் அந்த மாதிரி ரொம்ப திறமைசாலிகள். அதனால் அந்த தூங்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். எல்லா துறையுமே வேலை வாய்ப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மது அதிகமாயிருச்சு, கஞ்சா புழக்கம் அதிகமாயிருச்சு, பாலியல் அதிகமாயிருச்சு, கொலை அதிகமாயிருச்சு, தாலி அறுப்பு திருட்டு அதிகமாயிருச்சு. இல்லை என்ன வேணும்? பொதுவாக வந்து தண்ணீர் இல்லை, தண்ணீர் கிடைக்க பஞ்சம், காசு கொடுத்தா வாங்கி குடிக்கிறோம், அதுவே டிமாண்டில் தான் இருக்குது. விலைவாசி ஏற்றம், கரண்ட்லேருந்து மளிகை பொருள்லேருந்து காய்கறிலேருந்து பழத்துலேருந்து குடிக்கிற தண்ணி வரைக்கும் விலை ஏறி போச்சு. ஆனால் சம்பளம் மட்டும் ஏறலை. மக்களுக்கு எல்லா சுமையும் பெருசாக இருக்குது, வருமானம் பெருசாக இல்லை. அதனால் வந்து எல்லாமே மாற்றணும். சிஸ்டம் சரியில்லைன்னு ரஜினிகாந்த் சொன்னார் தெரியுமா? சிஸ்டம் சரியில்லை, சிஸ்டத்தை மாற்றணும். இதுதான் சிஸ்டம். அடிப்படை அரசியல் மொத்தமே மாற்றணும் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆமாம், எல்லாமே. அதாவது ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்துச்சு. 10 ரூபா சம்பாதிக்கும் போது 5 ரூபா செலவு பண்ணிட்டு 5 ரூபா மிச்சம் பண்ணாங்க. இப்போ வந்து 1000 ரூபா சம்பாதிக்கிறாங்க, 1000 ரூபாய்க்கு 500 ரூபா மேலே போட்டு தான் வீட்டுக்கு செலவு பண்ணுற நிலைமை ஆகிட்டு. அப்போ கடன் வாங்கி செலவு பண்ணுற நிலைமை. அப்போ நாடு வந்து என்ன நிலைமை இருக்குன்னு அதை பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். நிறைய பேர் வந்து இன்னமும் சரியாக ஃபுல்லாக திருப்தியாக சாப்பிட்றதில்ல, அரை வயிற்று தான் சாப்பிட்டுட்டு படுக்கிறாங்க. விவசாயிகள் இன்னைக்கு வரைக்கும் கஷ்டம்தான் பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து யாருமே திருப்தி இல்லை. மாத்திரம்னா சிஸ்டத்தை மாற்றணும். ஃபஸ்ட்டாக செய்யணும், எல்லாத்துறையும் மாற்றணும், கவனிக்கணும், உற்று நோக்கணும். என்னென்ன துறையில் என்னென்ன பாதிப்பு உட்காந்து முதலமைச்சர் வந்து பார்க்கணும், கேட்கணும். கேட்டுட்டு ஒவ்வொன்றா அவர் நிவர்த்தி பண்ணுவார் அப்படின்னு நம்புகிறோம், பண்ணணும். சார், இவங்க வந்து அடிப்படை அரசியல் சிஸ்டத்தையே வந்து விஜய் அவர்கள் மாற்றணும், அப்போதான் இது எல்லாமே மாறுன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஏமா அவர் அப்படி தான் நம்ம சொன்னார். தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னார்? இது வந்து தீய சக்தி, அது ஊழல் சக்தி, இதெல்லாம் இல்லாமல் நல்லதொரு ஆட்சி, மக்களுக்கான ஆட்சியை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி சிங்கப்பெண் திட்டம்னு சொல்லி பெண்கள் பாதுகாப்புக்காக நாங்கள் வந்து ஒரு தனி படை ஆரம்பித்து அந்த படை மூலயமா பெண்கள் எல்லாம் காக்கப்படும் அப்படின்னு சொல்லி உடனடியாக கையெழுத்து போட்டு ஒரு படையும் அமைச்சார். இப்போ அந்த படம் அமைச்சும் அதனுடைய வேலை என்னங்கிறது தெரியல. இப்போ நடக்கிறது அதை காட்டிலும் திமுக ஆட்சியை காட்டிலும் அதிகமாக இந்த 20 நாளையில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கற்பழிப்பு, அது அட்டெம்ப்ட் ஆஃப் கற்பழிப்பு, இந்த மாதிரி இதுகள்லாம் நிறைய நடந்திருக்கு. கொலைகள் எவ்வளோ கொலை! அடைய ஐயப்பா,
நேற்று டெய்லி டெய்லி ஒரு 2 ஆனா கொலை 3 கொலை எல்லாமே நடக்குது. ட்ரைனிங் கொடுத்தது யாருன்னா திமுக. ஆமா ட்ரைனிங் எனக்கு திமுக வர ஆத்திரத்துக்கு அண்ணா எப்படி திமுக இருக்கு? ஆமா தான் ட்ரைனிங் கொடுத்தது. ஆமா ட்ரைனிங். என்னமோ உங்க ஆட்சியில அப்படியே பொண்ணை பார்த்தோட அப்படியே ஆம்பளை எல்லாம் குனிஞ்சிட்டு போன மாதிரியும், அப்படியே அப்படி கிட்ட வரும்போது அப்படியே தொடாமையும் நவுந்து நில்லுங்கன்னு சொன்ன மாதிரியும், அப்படியே தண்ணியை கொண்டு போய் குடிக்காத மாதிரி திருட்டு திமுக பண்ணுனதே நீங்க தான். இந்த சும்மா இருமா, ரொம்ப ஓவரா பேசுற. குட்டிச்சவராக்குனது ஆமா. நீங்க. நாங்க. அதன் விளைவு தான் விஜய் கட்சி. ஆமா ஆமா இப்ப என்ன கஞ்சா வந்து விஜய் வந்து 20 நாள் ஆச்சுமா. நான் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணல, விஜய்க்கு சப்போர்ட் பண்ண இன்ஃபேக்ட் இருக்கிறதா நான் சொல்றேன். விஜய்னாலதான் நீங்க நாசமா போனீங்க. ஐயோ நாங்க நாம் தமிழர் வந்து தரம் புரண்டு போகல உங்கள மாதிரி. நாசமா உங்க மாதிரி போயிட்டீங்க. சோபா வாங்கிட்டு உள்ள போய் உட்காந்துக்கல. அண்ணா திமுக மாதிரி சோபா வாங்கிட்டு உள்ள போய் உட்காந்துக்கல. என்ன பேசுற? யார் சோபா வாங்கினா? நீங்கதான். நாங்க நீங்கதான். சும்மா குடுத்து நீங்கதான் 500 கோடியா 1000 கோடியா 2000 கோடியா வாங்கிட்டு திமுக ஒருத்தரா அனுப்பிட்டீங்க. பத்திரம்ல நல்ல ஒரு மாதிரி அவங்க கூட்டணி கட்சிகள் போனதை தான் இப்படி சொல்றீங்களா? ஆமாமா, மக்கள் வந்துமா இப்ப வந்து விஜய் வேணான்னு ஓட்டு போட்டவங்க திமுகவுக்கு, திமுக வேணான்னு போட்டவங்க விஜய்க்கு, திமுகவும் விஜய் வேணான்னு போட்டவங்க அண்ணா திமுக. இந்த மாதிரி 3 மக்கள் பிரிஞ்சிருந்த மக்களோட வாக்கை வாங்கி இழிச்சுக்கிட்டு போய் பிரச்சாரம் பண்ணி 1000 தரம் 2000 தரம் அள்ளி வீசிட்டு ஓட்டை வாங்கி உங்களை ஜெயிக்க வச்சா நேரா போய் விஜய் குண்டைக்கு பின்னாடி போய் நின்றுட்டீங்க. அப்ப அங்கேயும் உங்களுக்கு கோடி பணத்துக்கு பல்லை இழிக்கிற கூட்டம் திமுக அண்ணா திமுக கூட்டம். பணத்துக்கு பல்லை இழிக்கிற கூட்டம். சும்மா இந்த மாதிரி எல்லாம் பேசாதம்மா. தெரியுமா என்ன என்ன நன்றினா உங்களுக்கு தெரியுமா? எங்க கட்சி ஓட்டு போட்ட மக்களுக்கே நீங்க ஒண்ணு செய்ய மாட்டீங்க. நன்றி கேட்டவங்க. ஆமா ஆமா வாக்களிக்கிற வரைக்கும் அப்படியே அள்ளி தள்ளுறோம். பாலாரும் தேனாரும் ஓடும், அப்படியே திரவியமா ஓடும், அப்படியே சந்தன வாசம் அடிக்கும்பீங்க. வந்தவொன்னா பீனாட்ட தாங்க முடியல தமிழ்நாடு. நாரி போன ஆட்சி பண்ணி நாட்டை நாஸ்தி பண்ணது நீங்களும் அண்ணா திமுகவும். இன்னைக்கு அவர் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து வரணும் விஜய். சிஸ்டம் பூரா அவுட்டு, சிஸ்டம் பூரா ஃபெயிலியர், அரசியல் பூரா ஃபெயிலியர். இல்லவே நீங்க நல்லாட்சி பண்ணி தான் உங்களே தோக்கடிச்சாங்க. டெபாசிட் வாங்க மைத்திரி தோக்கடிச்சிருக்காங்க அவங்கள. அதிமுக நல்லது பண்ண ஏன் தோக்கடிச்சாங்க? காரணம் வந்து 2 பேரும் ஊழல் கட்சி வேண்டாம், ஒரு புதிய கட்சி வரட்டும்னு நினைச்சாங்க. விஜயை கொண்டாட சந்தோஷம் எங்களுக்கு. ஆனால் இன்னைக்கு விஜய்க்கு எதிர்கட்சி நாம் தமிழர் கட்சி தான். அதிமுக திமுக ஓரமா போயிட்டு அவங்க சோபா வாங்கிட்டாங்க. பேசவா அப்ப விஜய் அவர்களை எதிர்த்து திமுகவும் அதிமுகவும் குரல் கொடுக்க மாட்டாங்க, நாம் தமிழர் கட்சி தான் குரல் கொடுக்கும்னு சொல்றீங்களா? ஏன்னா எப்படிமா கொடுக்க முடியும்? அவங்க வீட்டுல போய் நீங்க ஊறுகாய் மாதிரி உட்காந்துருக்கீங்க ஓரமா. கேட்டா நாங்க எங்களை தொட்டு நக்கனாதான் டேஸ்டா இருக்குன்ட்டு உட்காந்துருக்கீங்க தட்டுல. சாப்பாட்டு விஜய் சாப்பாடு தட்டுல ஊறுகாய். கூட்டணி கட்சி தானே போயிருக்காங்க, திமுக இப்ப தனியா தானே இருக்கு. உங்க கொள்கை என்ன? திமுக உள்ளவங்க தான் நாங்க போயிருக்காங்க. அது எப்படி? ஏமா திமுக தலைவரை மீறி அவங்க தொண்டர்கள் போறாங்க வேட்பாளர்கள்னா அப்ப அந்த திமுக தலைவருக்கு என்ன மரியாதை இருக்கு? அண்ணா திமுக தலைவர் எடப்பாடியை மீறி ஒரு அண்ணா திமுக தொண்டர் அங்க போறான் விஜய் கட்சிக்குன்னா அப்போ எடப்பாடிக்கு என்ன மரியாதை இருக்கு, என்ன பயம் இருக்கு? இந்த சூழ்நிலையில எப்படி அவங்க வந்து விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? போனவங்க போட்டோம் அப்படின்னு சொல்லி விஜய் என்ன தவறு செய்யறாரோ அதை எதிர்த்து தானே பேச போறாங்க. முன்னாடி சோபா வந்துட்டு அவங்க தனியா வந்து நேரடியா தலைவர் கிட்ட பேரம் பேசி அதுக்கப்புறம் தான் சும்மா நடிப்பா. இவங்க எல்லாமே நாடக நடிகர்கள். தில்லானா மோகனம்பால்ல வந்து நட்டிக்க விட்டா அப்படி நடிச்சிருப்பாங்க எல்லாரும். தில்லானா மோகனம்பால்லாம் தோத்துரும். அப்படியே கிடுக்கிடுன்னு ஆடுவாங்க. அப்படியே கிடுக்கிடுன்னு ஆடுவாங்க. கிடுக்கு ட்ரெயின்ல ஆடும் பாருங்க. அப்படியே ஆடிக்கிட்டே அப்படியே நடக்குது பக்கத்துல போய் உரச்சுவாரு. அந்த மாதிரி இவங்க எல்லாம் அந்த மாதிரி பார்த்து இவங்க எல்லாம். சார் மேம் வந்து உங்களை தொடர்ந்து என்ன சொல்றாங்கன்னா இவங்க விஜய் அவர்களை வந்து எதிர்த்தெல்லாம் கேள்வியே கேட்க மாட்டாங்க, வாய் மூடிட்டு தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எங்க உதயநிதி இப்போ ஒரு வாரமா சட்டமன்றத்துல அன்னைக்கு கிளின்னு கிழிச்சாரு. என்னத்தை கிழிச்சாரு? தவளையா? தவளை இல்ல. நான் சரி வேணாம், நீ பொம்பளையா போயிட்ட கிழிச்சாருன்னா நான் பார்க்கல, அதான் கேக்குறேன். கிழிச்சு தொங்க விட்டாரு. அதுக்கப்புறம் இப்ப இளைஞரணி மாநாட்டுல அதுக்கப்புறம் பேசினாரு. என்ன கிழிச்சாரு சொல்லுங்க. அங்க பாருமா, ஒரு அரசு வந்திருக்குன்னா கொஞ்சம் நம்ம வந்து டைம் கொடுத்து தான் அதை வந்து நல்லது கெட்டதை பேச முடியும். எங்களை பேசுறதுக்கு இப்ப பதில் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப தவறு நடந்ததை இன்னும் நாங்க சுட்டி காட்டி பேச ஆரம்பிக்கல. இவங்க வந்து இந்த ஆதவ அர்ஜுன் இவங்க மாதிரி ஆளு எல்லாம் எங்களை தவறா பேசுறாங்க, சும்மா விவரம் தெரியாத ஆட்கள்லாம். அதனால அவங்களுக்கு பதில் சொன்னாரு உதயநிதி. இதுவரை அவர் தான் எதிர்கட்சி தலைவர், அவர் தான் பதில் சொல்ல முடியும். தளபதி அவர் கட்சியினுடைய தலைவர், அவரும் சொல்றாரு. நாங்க வந்து நாகரிகமா தான் சொல்றோம். நாங்க சொல்றத
அவருக்கு விஜய்க்கு வந்து உரைக்கணுங்கிறதுக்காக நாகரிகமாக தான் பேசுகிறோமே தவிர நாகரிகமாக பேசலை. அதே வேளையில் வந்து இன்னைக்கு இவங்க என்னத்தையோ நினச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய 3 எம்எல்ஏ முந்தா நாள் போனான், நேற்று ஒரு எம்எல்ஏ போயிட்டான், 4 எம்எல்ஏ போயிட்டான். அவன் வந்து குதிரை பேரம் நடந்துச்சா இல்லை சோபா அனுப்பிச்சானான்னு நமக்கு தெரியாது. நம்ம சோபாவில் என்ன இருந்துச்சு நாங்க எதுக்கு இழிக்கிறோம்? நாங்க எங்க உங்க வேட்பாளர்கள் தான். எங்க வேட்பாளர் யாருமா திமுக ஒருத்த கூட போல. யாரு போனா? இவரு யாரு? யாரு? வன்னியரசுல எங்க கூட்டணி கட்சி தானே. அவங்க யார் ஓட்ட வாங்கினாரு? யார் ஓட்ட வாங்கினாலும் நாங்க வாங்கினாரு. வன்னியரசு ஏதுமா உங்களை மீறி கூட்டணி இங்க பாரு, நேத்து நடந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியாது. நேத்துக்கு வந்து ஒரு போராட்டம் வந்து பண்ணாங்க, திமுக போராட்டம் பண்ணுச்சு. அதை விடுதலை சிறுத்தைகளும் தட்டி கேட்டான். 2 பேரும் கிளாஸ் ஆயிடுச்சு. பெரிய ஆமா, பறந்து போய் அடிச்சுக்கிட்டானுங்க. அதனால அதுக்கு நடக்கும். இது வந்து நம்ம வந்து தலைவரை பொறுத்த மட்டும் நாகரிகமா உங்களுக்கு இஷ்டம்னா இருங்க, நீங்க போறதுன்னா போங்கன்ட்டாரு. பேசுறது கோவம் வருது ரொம்ப. திமுக வந்து திருட்டு சரியாது. நீங்க வந்து நீ ஓட்டு வாங்குவீங்களா, கம்மா ஒரு ஏறிப்பீங்களா, 500 கோடி 1000 கோடி பணத்தை வாங்கிக்குவீங்களா. இவரு முதலமைச்சரும் கம்மிட்டு இருப்பாரு, துணை முதலமைச்சரும் கம்மிட்டு இருப்பாரு, அவர் வந்து இவரும் கம்மிட்டு இருப்பாரு. யார் அவரு? திருமாவளவன் கம்மிட்டு இருப்பாரு. அடிச்சுக்கிறது யாரு? மக்கள் அடிச்சுக்கிறாங்க. உங்களுக்கு ஓட்டு போட்டதுக்கு உங்க கட்சியில இருந்ததுக்கு தலைவர். திமுக பணம் வாங்குச்சுன்னு சொல்லாத. நீ இப்ப ஏற்கனவே நேத்து RS பாரதி கடுமையா பேசியிருக்காரு. இந்த மாதிரி எல்லாம் தவறான தகவல் உங்க வேட்பாளர் உங்க கட்சியில பண்ணாம சும்மா இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் திமுக ஓட்ட வாங்கி ஜெயிச்சாங்க. உங்கள்ட்ட கண்ட்ரோல். அது எங்களுக்கு தெரியுமா? எங்க ஓட்ட வாங்கினாங்க, அவங்க ஓட்ட நாங்க வாங்கினோம். இது குடுக்கல் வாங்கல் தான். ஒரு கூட்டணி கட்சின்னா இது நான் தான். காங்கிரஸ் எங்களோட இருந்தாங்க, எங்கள்கிட்ட அவங்க சொல்லாம கூட போனாங்க. இப்ப இந்த 4 காங்கிரஸ் ஓட்டிங்க மொத்த ஓட்டு கிடையாது. காங்கிரஸ் வேட்பாளர் தவிர யாரும் ஓட்டு கிடையாது. வேட்பாளர் திமுக வேட்பாளர் தான். அவர் ஜெயிச்ச உடனே போய் ஏறிக்கிட்டாங்க. அவங்க ராஜீவ் காந்திக்கு இடமே இல்லை, முகம் அழிஞ்சு போச்சு. யாரு? ராகுல் காந்திக்கு யாருக்குமே தெரியாது. ராகுல் காந்தி யாருக்குமே தெரியாது. இப்போ வந்து அவர் புதுப்பிக்கிறாரு. வரட்டும். அவர் இளைஞர் தானே, வரட்டும். உங்கள்கிட்டே இருந்து உங்க கூடவே இருந்தாங்க, கொஞ்ச நேரம் அதிமுக கூட இருந்தாங்க. அவங்க வந்து பல்ட்டி அடிக்கிறது தான் வேலை. எங்க வந்து கொஞ்சம் வடை பாயசம் சாப்பாடு கிடையாது, பல்ட்டி அடிச்சு போயிடுவாங்க. அதே வேலை தான் இப்பவும் செய்யறாங்க. இப்போ விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறாங்க, கொடுக்கட்டும், தப்பு இல்லை அது. ஆனா நீங்க எல்லாம் பேசுறீங்க பாருங்க, நாங்கெல்லாம் உத்தமர்கள், முற்றம் துறந்த முனிவர்கள், அப்படியே நெஞ்சை கிழிச்சு காட்ட அனுமான் மாதிரி கிழிச்சு காட்டுறோம். எங்க நெஞ்சுக்குள்ள பூரா தமிழ்நாட்டு மக்கள் தான் உட்காந்துருக்காங்க. அவருடைய வறுமையெல்லாம் உட்காந்துருக்கு, அவருடைய கஷ்டமெல்லாம் உட்காந்துருக்கு. வெக்கமா இல்லை? 75 வருஷம் ஆட்சி பண்ணி மக்களை சுரண்டி மக்களை சாகடிச்சு அகலபாதில் பிச்சைக்காரன் நாடாக்குனது நீங்களும் அதிமுகவும். நீங்க ஒளிஞ்சது நல்லது, சந்தோஷம், எங்களுக்கு சந்தோஷம். 2 பேரும் போகட்டும். இந்த ஊழல் கட்சி 2 போகட்டும். 2 போனதுக்கு அப்புறம் NTK TVKன்னு மாறிடும். ஆமா, நாங்க தான் பேசிருக்கோம், நாங்க தான் கேள்வி கேட்கிறோம். கேள்வி கேட்கிறாரு. இது நடக்குது, நாங்க தான் ஆர்ப்பாட்டம் பண்றோம். பாலியலுக்கு நாங்க இப்போ இல்லம்மா, நாங்க ஒரு இத்தனை வருஷமா 20 வருஷமா அதிமுக ஆட்சியில இருக்கும் போதும் திமுக வந்து எங்க ஆட்சியில இருந்தாலும் நாங்க தான் குரல் கொடுப்போம். பாலியல் பண்ணா அங்க போய் குரல் கொடுப்போம். சாராயத்தை ஒழிங்கன்னு நாங்க தான் குரல் கொடுப்போம். விவசாயிகளுக்கு நாங்க தான் குரல் கொடுப்போம். மாணவர்களுக்கு நாங்க தான் குரல் கொடுக்கறதுனால எதிர்கட்சி ஆக முடியாது. சட்டமன்றத்துக்கு போனாதானே எதிர்கட்சி ஆக முடியும். தில்லி வேணும்ல, நீங்க கேட்கறீங்க, நான் பதில் சொல்றேன்ல. நான் சொல்ற பதில் உங்களுக்கு சுருக்குறதா திருப்பி கேள்வி கேட்குறீங்க. அந்த தைரியம் எங்க ஆளுக்கு இருக்குல்ல, எங்க சீமானுக்கு இருக்குல்ல, தெம்பா கேட்கிறாருல, தைரியமா கேட்கிறார். அந்த மாதிரி யாரால கேட்க முடியும்? இல்ல, எப்பவுமே திமுக வந்து எதிர்கட்சியா இருக்கும் பொழுது எல்லா விஷயத்தையும் கிளறி எடுத்து வந்து பயங்கரமா ப்ரொட்டஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எதிர்கட்சியா இருக்கும் போதுதான் வந்து ஒரு நல்ல கட்சியாவே இருப்பாங்க அப்படின்ற விஷயம் எல்லாம் சொல்றாங்களே. யார் எதிர்கட்சியா இருக்கும்போது? திமுக எதிர்கட்சியா இருக்கும் பொழுது ஆளுங்கட்சியை வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் எழுப்பி நிறைய போராட்டங்கள்லாம் வந்து அந்த சைடு மட்டும் அந்த நேரத்துல மட்டும் மக்களுக்கான ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி போராட்டம் வந்தாரு. சட்டையை கிழிச்சிட்டு வெளில வருவாரு, இல்லைன்னா பாட்மராக்கு பாக்கெட்டை கழுத்துல போட்டு வருவார் வெளியில, இல்லைன்னா சட்டமன்றத்துக்குள்ள இருக்க மாட்டாரு. ஆர்ப்பாட்டம் பண்ணி அங்க அரசியல நடக்கக்கூடாத அளவுக்கு பண்ணுவார் அவரு. அதுதான் திமுகவோட வேலை. திமுக ஆட்சி பண்ணும்போது அதிமுக அமளித்து மொழி பண்ணும். அது வந்து அரசியல் கிடையாதுமா.
ஒரு அரசியல்னா ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் சட்டமன்றத்துல உட்காரணும். ஆளும் கட்சி பேசுறத எதிர்கட்சி காது கொடுத்து கேட்கணும், எதிர்கட்சி சொல்றத ஆளும் கட்சி காது கொடுத்து கேட்கணும். எதுல நன்மை தீமையில பிரிச்சு பார்த்து மக்களுக்கு சேவை செய்யணும். அது செய்ய மாட்டாங்க. வந்து தும்மனா கூட நீ எப்படி எதிர்கட்சியா இருந்த தும்மலாம், இருமன் எப்படி எதிர்கட்சி இருமலாம், சட்டமன்றத்துக்கு நாங்க வச்சாதான் சட்டம், நீ எப்படி தும்மலாம் இருமலாம், நீ எப்படி தலையை எப்படி கோதலான்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுவாங்க. 2 பேர் வந்து டெய்லி டிராமா கம்பெனி, திமுகவும் அண்ணா டிராமா கம்பெனி தான் நடத்தியிருக்காங்க. இது வரைக்கும் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை ஏதாச்சும் இருந்திருக்கா? ஆக்கப்பூர்வமான ஏதாச்சும் செயல்பாடு நிறைவேற்றிருக்காங்களா? இல்லை. அடிச்சுப்பாங்க. ஒன்று இவங்க வெளியேறுவாங்க, இவங்க கட்சி இருக்கும்போது, திமுக இருக்கும்போது அண்ணா திமுக வெளியேறும், இவங்க போய் மௌன விரதம் இருப்பாங்க, அவன் ஓபிஎஸ் போய் தர்ம யுத்தம் இருப்பார். இந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி சீன் போடுவாங்களே ஒழிய மக்களுக்கான நல்ல ஆட்சி கொடுத்திருந்தால் ஏன் இப்போ திமுக தோக்குது? ரைட், நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன். அப்ப கூட வந்து விஜய் அவர்கள் வந்து பெரும் அளவுல வின் பண்ணல. சோ அவர் வந்து ஒரு 35% மக்கள் தான் வந்து அவருக்கு வாக்களிச்சிருக்காங்க, மீதி மக்கள் வந்து வாக்களிக்கல இல்லையா அப்படின்ற மாதிரி, முழு மனதான் வந்து ஏற்கலையே அப்படின்ற மாதிரி. அப்ப எல்லாம் திமுக வாக்களிச்சிருக்காங்களா? சரியான மெஜாரிட்டி போயிருக்காரு, டெபாசிட் எழுதுனாங்க நிறைய இடத்துல. எங்களையும் சேர்த்துதான் உங்களையும் சேர்த்துதான். திமுக எங்கேயும் டெபாசிட் இழக்கல, அண்ணா திமுக தான் ஒரு 20 இடத்துல டெபாசிட் இழந்திருக்கு, புரிஞ்சுக்கோ. நாங்க ஒன்னும் டெபாசிட் இழக்கல, நாங்க வாங்கியிருக்க ஓட்டும் அதிகமான ஓட்டு தான் வாங்கியிருக்கோம். நாங்க 20 தொகுதிகள்ல வந்து 1000க்கு கீழே ஓட்டுகள்ல தான் நாங்க தோத்துருக்கோம். அதை புரிஞ்சுக்கோ. சும்மா எதையும் பார்க்காம எதிர்கட்சி தானே நாங்க தானே உட்கார்ந்துருக்கோம், அப்புறம் என்ன உட்காரல? நீ என்னதான் பாக்குற? எத்தனை பேர் உட்கார்ந்து? மெஜாரிட்டி இருக்கா? ஆமா, மெஜாரிட்டி இருக்கா? மெஜாரிட்டினா எதுக்கு மெஜாரிட்டி? எத்தனை பேர் இருக்கீங்க? அண்ணா திமுக திமுக உட்காரும் போது முழுசா உட்காந்துச்சா இல்லையா? ஆமா, முழுசா உட்காந்து. திமுக ஆட்சிமா அண்ணா திமுக எதிர்கட்சியா உட்காந்துச்சாரு. இப்ப எத்தனை பேரு கலவை? எத்தனை கட்சி, எத்தனை எம்எல்ஏ உட்காந்துருக்காங்க? ஒரு எம்எல்ஏ ஒரு துண்டு, ஒரு எம்எல்ஏ ஒரு கட்சி, எதிர்கட்சியில இருக்கவங்க. இவங்க ஒரு சைட்ல உட்காந்துரும், அவங்க ஒரு சைட்ல உட்காந்துருக்காங்க. சரி பாப்போம். இது ஸ்டாலின் வேற தோத்துட்டாரு, அவர் இருந்தாலும் அடிச்சு தூள் கரப்ப சட்டமன்றத்தை அவர் பேசுற பேச்சுல அப்படியே அவரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கு தான் உதயநிதி அவர்கள். அவர் வந்து ஸ்டாலின் பேச ஆரம்பிச்சா சட்டமன்றம் அப்படியே கிடுக்குன்னு ஆடும். இப்ப வந்து உதயநிதி போயிட்டாரு, இப்ப கிடுக்குன்னு ஆடும் சட்டமன்றம் ஆடும். இதெல்லாம் விஜய் காது கொடுத்து கேட்க மாட்டாரு. நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்க, நான் பாட்டுக்கு கால் மேல கால் போட்டு பட்ஸு போட்டு காதை குடஞ்சிட்டு இருப்பாரு. ஏன் கேட்க மாட்டாருன்னு சொல்றீங்க? அவரு எது கேட்கிறாரு? அவர் வந்து அவர் ஐடியாலஜி வந்து வேற மாதிரி செட் பண்ணி உள்ள வச்சுட்டாரு. யார் என்ன சொன்னாலும் அவர் பண்றதுதான் பண்ணுவாரு, அவர் பண்றதுதான் பண்றாரு. இது வரைக்கும் நானா வாயை திறந்து பேசல. இல்ல சாமியார் மௌன விரதம் இருங்க 48 நாள்னு சொல்லிட்டாரா என்னமோன்னு தெரியல. ஜோசியக்கார் கூட இருக்காரு. விஜய் தம்பியை வந்து மௌன விரதம் இருக்க சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த பொன்முருவல் தான், ஒரே சிரிப்பு தான், ஒரே சிரிப்பு, எது கேட்டாலும் ஒரே சிரிப்பு தான். இப்படிதான் அது வந்து சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மௌன விரதம் களையட்டும். 48 நாட்கள் கழித்து மௌன விரதம் களைஞ்சவன சும்மா டிவிக்கு முதலமைச்சர் எங்கள் தம்பி ஜோசப் விஜய் அவர்கள் வந்து என்ன அட்டிச்சு சும்மா தூள் கிளம்ப போறாரு பாருங்க. திமுகலாம் பறந்து ஓட போகுது, அண்ணா திமுக ஒரு பக்கம் ஓட போகுது. அதுக்கு முன்னே உஷாரா போய் எல்லாம் கூட்டணி வச்சுட்டாங்க. உங்க லட்சணம் சரியில்லைன்னு தானே கூட்டணிக்கு போனாங்க. உங்க மேல நம்பிக்கையில இருந்தா கூட்டணி போயிருக்காங்க. என்ன உங்க கட்சி தர்மம்? என்ன உங்க கட்சி தர்மம்? திமுகனா திமுக இருக்கணியா, அண்ணா திமுகனா அண்ணா திமுக இருக்கணும். ஜெயலலிதா வந்து முதல்வரா ஏத்திருக்கவங்க, ஜெயலலிதா வந்து நெஞ்சில பச்சை குத்திருக்கவங்க ஜெயலலிதா முக்கிய காரணமும் சொல்றாங்க. இப்ப வந்து அதாவது விஜய் அவர்களால ஆட்சி அமைக்க முடியலன்னா ரீ எலெக்ஷன் வந்திருக்கும், இல்லைன்னா கவர்னர் ஆட்சி நடந்திருக்கும். அப்போ வந்து மத்திய அரசு அவங்க என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ அந்த 6 மாசத்துல வந்து பண்ணிருவாங்க. சோ அந்த ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் ஆதரவு கொடுத்தோம் அப்படின்னு இருக்கலாம். இது சொல்றது தானேப்பா, இது சொல்றது தானே. வந்து ஆவாத முன்னாடி தொட்டா குத்தா பட்டா. சீமான் அவர்களே சொன்னார், ஒரு தொகுதியில 2 பேர் நின்று மறுபடியும் ரீ எலெக்ஷன்லாம் வச்சு மக்களை கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு. இப்போ மறுபடியும் ஒரு சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு வருது. இன்னொன்னு வருது. நேற்று 3 பேர் ரிசைன் பண்ணிருக்காங்க. நேற்று 3 பேர் ரிசைன் பண்ணிருக்காங்க. அது இருக்கு. ஏற்கனவே பெரம்பூர் ஒண்ணு இருக்கு. 5 இடம் இப்போ இருக்கு. இடைத்தேர்தல் 5 இடம் ரெடி ஆயிட்டு. இப்போ இன்னும் வந்து பார்ப்போம் எத்தனை பேர் போறாங்க வர்றாங்க. இன்னும் வந்து ஒரு நிலைப்பாடு சரியா இல்லை. தம்பி அரசியலுக்கு புதுசு, ஆனால் உள்ள ட்ரைனிங் எல்லாம் பயங்கரமாக பனையூரில் கொடுத்தாங்கன்னு கேள்விப்பட்டோம்.
வேட்பாளர்கள்லாம் எல்லாம் பொடிசுகள் எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க, அவர்களுக்கு அரசியல் பேச தெரியல. நேற்று ஒரு அம்மா பாலியல் பண்ணி ஒரு குழந்தை இறந்துருச்சேன்னு கேட்குறாங்க. அந்த அம்மா வந்து சிரிக்குது. உண்மையிலே ஒரு இது போலீஸார்கள்லாம் ஒரு 3 ஐபிஎஸ் வந்து சிரிச்சதாகவும் அது ஐபிஎஸ் வந்து டேபிள்ல உட்காந்து சிரிச்சது வேற. ஆனா அவங்க எதுக்கு சிரிச்சாங்கன்னு போடல. காரணம் தெரியல. பிரஸ் மீட் குடுக்கறதுக்கு முன்னாடி சிரிச்சாங்க இந்த மாதிரி. ஆமாமா 3 பேர் உட்காந்துருக்காங்கம்மா, ஏதோ சொல்லி சிரிக்கிறாங்க. எதுக்கு சிரிச்சாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. சாதாரண கூட சொல்லியிருக்கலாம். நேற்று வரைக்கும் பாரியா ஸ்டாலின் பரடி சுத்துனாங்க, அப்புறம் பார்த்தா அதிமுக பரடி சுத்துனாங்க, இப்ப பாத்தீங்களா விஜய் பரடி சுத்துறாங்க ஆடு சிரிச்சிருக்கலாம். அது தப்பு கிடையாது. அவங்க சிரிச்சது பர்சனல். அதை நம்ம காது கொடுத்து எதுவுமே கேட்கல. ஒரு நிகழ்வு இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை நடக்குது அப்படின்னு கேட்கும் பொழுது ஒரு பெண் வேட்பாளர் என்ன பண்ணணும்? ஆமாங்க கேள்விப்பட்டாங்க, வருத்தம் தாங்க, எங்களுக்கெல்லாம் அப்படியே குமுறுதுமா. ஏன்னா நாங்கெல்லாம் பிள்ளைங்களை பெற்றவங்க, பொண்ணை பெற்றவங்க, பேர பிள்ளைங்க இருக்கு, எங்களுக்கு அந்த வலி இருக்கு, எங்க பிள்ளைங்களுக்கு நடந்தாம நாங்க ஃபீல் பண்றோம். அப்போ அவனை புட்டிச்சு ஆணூறு வெட்டலாம் சொல்லி கொடுப்போம். நாங்க கொந்தளிக்குது கேட்கும் போது. ஒரு ஒரு அறிவு கெட்டது சிரிக்குது. பெரிய அழகி, உலக அழகி ஐஸ்வர்யா நினைப்பு அந்த அம்மாக்கு ஒரே சிரிப்பு. அதுக்கு பின்ன பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் அப்போ இந்த வாய் இதுலேருந்து இது வரைக்கும் திறந்துச்சு. இவ்வளோ பெரிய வாய் வீட்டில் திறந்து வச்சு ஓன்னு கத்துச்சு. இப்போ அந்த சத்தம் எங்கே போச்சு? நீங்கள் வந்து மினிஸ்டர் ஆகிட்டா, நீங்கள் ஒரு எம்எல்ஏ ஆகிட்டா, அவ்வளோ பேர் அப்பா டக்கருங்க. இவங்க வந்து என்ன வேணால் பேசுவாங்க, கேட்கணும்ல. அந்த ஒரு பாலியல் பண்ண குழந்தைக்கு ஒரு ஆறுதல் சொல்ல துப்பில்லாம அதுக்கு சிரிக்குது. சிரிச்சு எங்கள் விஜய் என்ன பார்த்துக்குவார், இங்கே முதல்வர் பார்த்துக்கிறாரு. நீ பதிலே சொல்லிடி. உங்ககிட்ட கேள்வி கிட்ட நீ தான் பதில் சொல்லணும். எல்லாத்துக்கும் வந்து முதலமைச்சர் கை காட்டக்கூடாதுமா. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறாங்கன்னா நீங்கள் ஒரு பெண்ணுக்கு ஒரு வருத்தத்தை நடக்கும், ஒரு பெண் எவ்வளோ உணர்றீங்கன்னு உங்கள்கிட்ட கேட்குறாங்க நிருபர்கள். அப்போ அதுக்கு தகுந்த வருத்தமாக தான் அன்றைக்கி சொல்லிட்டு போங்க. பேச தெரியலையா? ஆமாங்க வருத்தமாக தான் இருக்கேன், எங்கள் முதல்வர் விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு, முடிஞ்சிச்சு மேட்ரு. எங்களை கேட்டால் நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம், நாங்களாம் கொந்தளிப்போம். அது தவறு தானே சொன்னது, செஞ்ச தவறு தானே அது. ஏன்னா நம்ம நாட்டில் எல்லாருமே நடக்கிறோம். நம்ம இப்போ நீங்கள் நடக்கிறீங்க, உங்கள் அக்கா தங்கச்சி நடக்கிறாங்க, அக்கா பிள்ளை தங்கச்சி பிள்ளை நடக்குது, ஏன் பேர பிள்ளைங்க இருக்குது, ஏன் பொண்ணுங்க இருக்குது. அப்போ எங்கள் பேர பிள்ளைக்கு நடந்த துயரம் மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம். அது அவனை கூறு போடணும். அப்போ அது காரணம் வந்து மது தான். மது கஞ்சா இது ரெண்டும் ஒழியணுமா? ஃபஸ்ட்டு கஞ்சா ஒழியணும், சாராய கடையை முற்றிலும் ஒதுக்கணும்ன்ற. விஜய் வந்து ஏதோ கடையெல்லாம் தூக்குறேன்னாரு, என்னத்தை தூக்குனாரு? ஒன்றும் தூக்கலான்னு நினைக்கிறேன். பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அவர் தூக்க வேண்டிய ஆளை தூக்குவார், வேலையை விட்டு, கவலைப்படாது. குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. 73,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க.